அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திச்சதில் உண்மையிலே சந்தோஷம். இது யூடியூப் நேர்களுக்காக யூடியூப்ல எங்களோட ஷஹாக்கள், எங்களோட தோழா, என் நண்பர்கள், நண்பிகள் எல்லாருக்குமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். யூடியூப் ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணினது விலாக் போடுறதுக்கு. ஒரு விலாகிங் சேனல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. விலாகிங் சேனல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் லைஃப் ஸ்டைல் விலாகிங் அப்படின்னு சொல்லி தான் நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கு முன்னுக்கு ஒரு 4 வருஷம் 4.5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு விலாகிங் சேனல். விலாகிங் சேனல்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் லைஃப் ஸ்டைல் விலாகிங் சேனல். அப்போ ஷோ மீ த வியூன்னு பேர் போட்டதும் ஷோ மீ என்னோட பேர், த வியூ நீ பாக்கியதெல்லாம் எனக்கும் காட்டு அப்படின்ற ஒரு பேர் வர மாதிரி தான். ஏன்னா என் பேர் ஷஹ்மி, எல்லாரும் ஷஹ்மி என்று சொல்லி கூப்பிடியதாளுக்கு குறைச்சல். ஷஹ்மி என்று சொல்லி கூடுதலாக நிறைய பேர் கூப்பிடியல ஷஹ்மி என்று சொல்லி. அப்போ எல்லாருமே ஷோமி 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 அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடியது. அதால் அப்போ என் ஃப்ரெண்டு ஃபாரினர்ஸ் 2-3 பேர் வந்த நேரம் ஷோமி வச்சு கொண்டு ஷோ பேபி அப்படின்னு சொல்லி ஒரு மிச்ச காலத்துக்கு முன்னே கேட்டேன். அப்போ நான் பார்த்தேன் எல்லாருமே என்ன ஷோமின்னு சொல்லி எந்தையும் காட்டணும் இப்படின்னு சொல்லி கூப்பிடி அப்படின்றதால அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் ரைட் அப்போ ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி பேரை போடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பேஜ் ஸ்டார்ட் பண்ணது. இந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சும் தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துக்கணும் வரவங்களுக்கு. அப்போ நான் ஆரம்பத்தில் வீடியோஸ் போடிய நேரம் ஒவ்வொரு ஊராக போய் அந்த ஊரில் எக்ரிகல்ச்சராக இருச்சாலும் அந்த ஊரோட கல்ச்சராக இருச்சாலும் இப்படியான விஷயங்கள் அத்தனையுமே தான் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கணும் வந்தது. அதுக்கு பிறகு காலகட்டங்கள் அப்புறம் ஃபுட் ரிவ்யூவான இப்போ ஒவ்வொரு ரிவ்யூவாக போய்த்து கொண்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு நாட்டிலும் லைஃப் ஸ்டைல் வ்ளாக் செய்யறதுக்கு இயலாமலே போனேன். லைஃப் ஸ்டைல் வ்ளாக் செய்தது அப்படி வேறு திக்கில் ஓடிட்டேன். அது பிறகு எங்களோட கோல் டூர் ஆயிருச்சாலும், அதுக்கு பிறகு எடம் ஸ்பீக் வாக்கிங் ஆயிருச்சாலும், அப்புறம் ஓல் ஐலண்ட் வாக்கிங் ஆயிருச்சாலும், லிஃப்ட் அண்ட் வாக் ப்ராஜெக்ட் ஆயிருச்சாலும், தொடர்ச்சியாக நிறைய ப்ராஜெக்ட் நிறைய சாகசங்கள் எங்களோட பேஜில் நாங்கள் செஞ்சுக்கினே வந்தது. அப்போ இப்போ ஃபைனலாக முடிவு பண்ணிருச்சு லைஃப் ஸ்டைல் வ்ளாக் செய்வோம். அப்போ தொடர்ச்சியாக டெய்லி நடக்கிய வீடியோஸை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா வீடியோஸ் எப்படியுமே எங்களோட வீடியோஸை 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் 1000 ஆட்கள் தான் பார்க்கிது. அப்போ நாங்கள் இப்போலேருந்து நாங்கள் எங்கள்கிட்ட அதுவும் எங்களோட அன்பு நிறைஞ்சவங்க, எங்களை நேசிச்சவங்க பேர் குறிப்பிட்டு செல்லும் அந்தளவுக்கு குறிப்பிட்டால் தான் கமெண்ட்ஸும் பண்ணிக்கணும் வரது. அப்போ இப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிருச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக லைஃப் ஸ்டைல் வ்ளாகிங் அது கண்டினியூ ஆகும். எங்களோட அடுத்த ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாட்டிலும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. தொடர்ச்சியாக செஞ்சுக்கொண்டு போகிறது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. அதோட முக்கியமாக இந்த saveme.lk அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருச்சு. டிக்டாக்ல எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன், வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். நீங்கள் அதில் போய் பார்க்கலும். நாங்கள் saveme.lk அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட நேரத்தை, காலத்தை, பணத்தை எல்லாம் சேமிச்சுவார். ஒரு புள்ள பிறந்ததுலேருந்து இறந்தது இறக்கிய காலம் வரங்காட்டிலும் தேவையான பொருட்கள் எல்லாமே உள்ளடங்கிய மாதிரி ஒரு இதுண்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அதையும் போய்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் வர பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிலும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணதாகவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நார்மலாக இப்படி சின்ன எங்கள்கிட்ட இருச்சதை கொண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்போ போக கட்டத்தில் அதையும் டெவலப் பண்ணிக்கணும் போவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது யூடியூப் நேர்கள்ட்ட எங்களோட யூடியூப் உறவுகள்கிட்ட நான் ஒன்று கேட்கறதுக்கு இருந்தேன். இப்போ ஓல்டு வீடியோஸ் தான் போட்டு கொண்டுருச்சு. இந்தியா போனது, அங்கே போனது, அந்த வீடியோஸ் தான் போட்டு கொண்டு இருந்துச்சு. நான் எங்கிட்ட இந்த பயணத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செல்லியதாக இருந்தேன். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே செல்லலை. எக்ஸ்பீரியன்ஸை செல்லத்துக்கு ஒரு சூழ்நிலை அமையலை. ஏன்னா இப்போ நான் புக் எழுதிக்கொண்டு இருந்துச்சு. எங்கிட்ட இந்த ஓல் ஐலண்ட் போனது சம்மந்தமான புக் கொண்டு எழுதி கொண்டு இருந்துச்சு. அந்த புக்கை கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு அதுக்கிட்டே அப்டேட் தரேன். நான் கொஞ்ச நாளாகவே யூடியூப்ல இருந்து விலகி இருந்துட்டேன். யூடியூப்ல இருந்து அப்படி கடும் தூரம் பெரிய தூரத்துக்கே போய்த்திருச்சு. யூடியூப்ல இருந்து விலகி திரும்ப கொஞ்சம் அதில் இறங்குவோமே அப்படின்னு சொல்லி ஐடியா ஒன்று பண்ணிருச்சு. தொடர்ச்சியாக வீடியோஸை ஒன்று வரும். இது அதுக்கு ஒரு பில்லர் சொல்லி ஓடியுமே பிஸ்மில் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த வீடியோவிலிருந்து சில தொடர்ச்சியாக வரும். உங்களோட சஜஷன்ஸ் ஷோமி நீங்கள் செஞ்சுக்கும் வரோமா வீடியோ செஞ்சுக்குவோம் நான் நல்லா, அப்படி இல்லாட்டி ஃபுட் ரிவ்யூவோ லைஃப் ஸ்டைல் ரிவ்யூவோ அப்படி இல்லாட்டி உங்களோட ஸ்டோரிஸோ
எதண்டி சொல்லி நீங்கள் சும்மா செல்லுவோம் உங்களுக்கு படியதை அப்போ நாங்கள் கண்டினியூவாக நாங்கள் அதையும் பார்த்துக்கொண்டு போவோம். நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்த ப்ரொஜெக்ட் சொல்லி ஏன்னா எனக்கும் பேசிருச்சதுக்கு ஆசை நிறைய சொல்லிக்கொண்டே போயிலும். ப்ரொஜெக்ட் ஒன்று மெயினாக 2-3 இயர்ஸ் அது சம்டைம்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வரங்காட்டும் போகிறதுக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. முழு ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. எல்லா பிரதேசத்துக்குமே வரும். ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு எல்லா பிரதேசத்துக்கும் வந்து உங்களோட ஏரியா உட்பட எல்லா இடத்துக்குமே நாங்கள் வரேன். வந்து கலை கலாச்சார அம்சங்கள் இது சம்மந்தமான ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருந்துச்சு. அதில் இன்ஷால்லா வரதுக்கு ஐடியா இருந்துச்சு. தோழிகள் என்னோட யூடியூப்பில் வீடியோஸை பார்த்து கொண்டு இருந்துச்சு. அவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, ஷோமி இது இப்படி செஞ்சால் நல்லம், இது இப்படி வந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லியதை. முக்கியமாக எங்களோட servme.lk அதையும் விசிட் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், டிக்டாக்ல இருந்துச்சு. அதே மாதிரி வாட்ஸ்அப் இந்த டீட்டெயில்ஸ் நான் கீழே இந்த டீட்டெயில்ஸில் வாட்ஸ்அப் இருந்துச்சு. அதையும் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. அஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியதை. இன்ஷா அல்லாஹ் உங்களை விட்டுட்டு இப்போ யூடியூப்ன்றது என் முதலாவது பிளாட்ஃபார்ம். அப்போ கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக நான் செஞ்சுக்கு வர பிளாட்ஃபார்ம் யூடியூப்ன்றது. அதுக்கு பிறகு தான் டிக்டாக் ஆரிச்சலும், ஃபேஸ்புக் ஆரிச்சலும், இன்ஸ்டா ஆரிச்சலும் எல்லாம் அதுக்கு பிறகு வந்தது. ஆனால் பழைய ஆட்களை கொஞ்சம் கைவிட்ட மாதிரி யூடியூப்லேருந்து கொஞ்சம் விலகி நின்ற கொஞ்ச நாளாக. இப்போ இன்ஷா அல்லாஹ் யூடியூப்பை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி வேன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண நானும் நிறைய ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்ச நாளில் பல துரோகங்கள் நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் எங்களே தான் வாருது. எல்லாம் ஹைராக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக நான் பேசும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.